இந்த கடல் மத்தியில நாராயணா நாராயணா என்று வீணை காலம் கேட்டது. அவன் நாராயணனா இல்ல வீடு பூந்து ஆராயணன் விட போவது கிடையாது. முதல் கேட்டில முதல் கேட்கல நீ காவல இருக்கிற. யாராவது வந்தாங்களா? யாரும் வரல. இரண்டாவது கேட்கல நான் காவல இருக்கிறேன். இங்க யாரும் வரல. மூணாவது கேட்டுக்கு வந்துக்கிறோம். எவனா இருந்தாலும் இந்த மூணாவது கேட்டை தாண்டி தான் உள்ள போகணும். அதனால தொடர்ந்து நாடகம். ஆமா, நான் கொஞ்ச நேரம் படுக்கிறேன், நீ காவல்ல இரு. அப்புறம் நீ படு, நான் காவல்ல இருக்கேன். படு படு படு. உன்னை நம்பிதான் படுக்கிறேன். படு படு. இன்னைக்கு வேற கஷ்டப்படுறேன். படு படு, நான் பாத்துக்கிறேன். இத உன்னை நம்பிதான் விட்டுட்டு போறேன். நான் பாத்துக்கிறேன். பார்த்து போன தெரியும். எப்படி 8 மணி நேரம் சேர்த்தனா அதே மாதிரி சேர்த்துக்கிறேன். நீ படு, நான் பாத்துக்கிறேன். படு. தூங்குறதுக்கு வரையடா? நான் தூங்குறேன். நீ பேசுனா நான் கேட்கல. துட்டு காலைல சும்மாவோட வாங்கி பாரு. நான் கூட கொடுத்துறேன். நான் படுத்து தரேன். 5000 ரூபாய் கூட கொடுத்துறேன். நான் தூங்க தேவல. ஒருத்தன் கூட ஆட்டம் ஆடணும்னு வரல. பேன் ஒரு எடுத்தா தெரியுங்க. பேன் சரி படு. சத்தனா நான் பத்துக்கிறேன். செத்து போன நாய் பட்டு தண்டா கடுக்கும். சிறிது நேரம் நம்மளுக்கு ஏன் மீன் கோயம்பு கருவாட்டு கோயம்பு ஊத்துனாங்கிற வாய் எம்மா நேரம் தூங்குவேன். சரி, தொடர்ந்து 2 பேரும் கண்ணு விழிக்கிறோம். ஏற்பாடு பூச்சி வேற போட்டுது, தூங்க கூடாது. நேரம் கட்ட நேரத்துல எதுக்கடி எழுப்புவேன்? கம்மனு படு. பெரிய பையன் மூச்சுங்க படு, அப்புறமா பாக்கலாம். மூடி எவ்வளவு நேரம் ஆகுது? நேற்றுக்கு வந்து சரக்கு குறான். எவனா இருந்தாலும் நாளைக்கு காலைல வாங்கடா.
டேய் 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 யாரத்துல எதை பேசுற என்னடா டேய் என்ன யாருன்னே உங்களுக்கு தெரியாதா? டேய் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் நான் யாருன்னு தெரியும். யாரு? எம்எல்ஏ வாடியா? என்னடா என்னடா? என்ன? யாரு? ஏய் நாரதன்டா. அதா? நாரதன். என்ன மெச்சானுக்குற நாரதன்? இப்படி சொன்னால் உனக்கு தெரியாது. திருலோக சஞ்சாரி வையாபுரி ஆச்சாரிக்கு என்ன வேணும்? சித்தாத்தா ஓர்வத்தி நாத்தரா பேர் வேணும். செவுளு நாய் தூக்கி மூலம் வரேங்க. என்னடா ஒத்த பேர் என்ன? என்ன மெட்ராஸ் பாஷையில பேசுற ஓத்த பேரு? உம்மா பேர் என்னடா? தாயுடைய பேரு சரஸ்வதி. சொரசடியா? இல்ல பூசணி செடி. அம்மா பிஞ்சு விட்டாங்க. ஏய் அம்மா எங்க இருக்கிறா? நாவிலே குடிகொண்டு இருக்கின்றார். தாய் நாவிலே குடிகொண்டு இருக்கின்றார். அம்மா ஆமாண்டா. அம்மா நாக்கல உக்காந்தீங்கறா. ஆமாண்டா. இப்படி தாண்டா ஊரை ஏமாத்துறீங்க. சிவபெருமான போய் கேட்டு பாரு. அவருடைய பொண்டாட்டி பார்வதி எங்க இருக்கிறாரு? என்னுடைய இடபாகத்திலே குடிகொண்டு உலகத்த விஷயம் தானே. அந்த நாராயணனை போய் கேட்டு பாருங்களேன். அவன் பொண்டாட்டி எங்க இருக்கிறான்னு. என்னுடைய மார்பிலே குடிகொண்டு விஷயம் தானே. அம்மா நாவிலே குடிகொண்டு இருக்கின்றார். ஆமாடா. நாக்குல. ஆமா ஆமா. என்ன அம்மா நாக்குலயே உக்காதீங்கிறாங்களே. ஆமா. ஒண்ணுக்கு ரெண்டுக்கெல்லாம் நாக்குலயே என்ன செய்யறாங்க? என்ன செய்யற? பையன் வாங்கி எடுக்கிறான். என்ன கேட்ட? நாவிலே குடிகொண்டிருக்கிறாள். ஆமாங்க. ஒண்ணுக்கு ரெண்டு எங்க போற கேக்குறியா? ஆமா. தேவர்களுக்கு நரை திரை பிணி மூப்பு சாக்காடு எதுவுமே கிடையாது. எந்த நேரத்துல ஒரே நிலைமையில தான் இருப்பாங்க. நான் உளறேனா? நாங்கள் பேசுவதற்கு காரணம் நம்முடைய தாய் தான் காரணம். நாங்கள் பாடுவதற்கு காரணம் அதற்கும் காரணம் தாய் தான். அம்மா தான். ஆமாண்டா. பரவாயில்லைங்க. சரி நீங்க யாரு? நாரத மகாமுனிவர். ஆதார் கார்டு கொடு. எதுக்கு ஆதார் கார்டு? லைசென்ஸ். சரி சரி போட்டோ. ஏரி வேலாட்ட. எனக்காடா ஏரி வேலாட்ட. இதெல்லாம் இல்லாத யாரா வந்த போட்ட? ஐயா யார் தெரியலடா. நல்லா உத்தப்பா. நெத்தில திருநாம பட்டை, கழுத்துல ருத்ராட்ச கொட்டை, ஐயா கரத்துல ஒரு கட்டை, ஐயா கல்யாணம் ஆகாத பொட்டை. இப்படி எல்லாம் அவசரமா பேசவே கூடாது. என்னடா? தோப்பனார் பேரு. தந்தை பெயர் தோப்பனார். சிறப்பாக கேட்கின்றார். உனக்கு இருக்குடா. சொல்ல பாத்தியா? என்னத்தா? தோப்பனார். உன்னுடைய தந்தையுடைய பெயரோ பிரம்மதேவன். திருமணம் பிடிக்கிறவனா? பிரம்மதேவன். அப்பா நோக்கியா கம்பெனில ஓகே போடுறாரா இல்ல சாம்சங்ல சாமான் போடுறாரா? என்னுடைய தந்தை படைக்கும் கடவுள்ரா. ஒப்பாவா? ஆமா படைக்கிறாரா? படைக்கும். ஒப்பந்தான் படைக்கிறோம். நாங்களாம் பொண்ணு போட்டு பிள்ளை மாதிரியா கவுக்குறோம். நீ எந்த படிப்பு சொல்ற? அமாவாசைனா போதும். எங்க அப்பாவுக்கு நான் படிப்பேன். நீ படிப்ப. ஒப்பா படிக்கிறாரு. படைத்தல் என்பது இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் உயிர்களுக்கும் கத்தா, சிருஷ்டிக்கும் கத்தா. இந்த உலகத்தில் உள்ள ஜீவர்களை படைத்ததும் அப்பா. எங்க அப்பா தான்டா. இந்த கூத்து எவ்வளவு கூட்டம் பாத்தியா? ஆமாண்டா. இவ்வளவு ஜனத்தையும் படிச்சது யாரு? இவர்கள் அனைவரையும் படைத்தது எங்க அப்பா தான். ஒப்பாவா? ஆமாண்டா. சாத்தியம். ஆமா ஒப்பாவா படிச்சோம். ஆமாண்டா. பையன் நல்லா நெத்தி முட்டி பாத்துக்கிறான். நம்ம பெட்டிக்கார மட்டும் தர அவர்களை படைத்தது எங்க அப்பா தான். நம்ம தாளக்கார கோயிச்சாங்க. அவர்களை படைத்தது எங்க அப்பா தான். அது அந்த தம்பிய அவனை படைத்தது எங்க அப்பா தான். என்னடா? என்ன படைத்தது யாரு? எங்க அப்பா தான்டா. எங்க அப்பா என்ன பண்ணி தெரியும்? எதிரோடு தின்ன மேல கை நீ நினைப்பது தவறு. சிருஷ்டிக்கும் கர்த்தா என்றால் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்கிறார்கள். அந்த நேரத்திலே கருவானது உருவாகின்றது. ஆணும் பெண்ணும் இல்லங்க. ஆணும் தான் சேர்க்கிறாங்க. அப்படிதான் உன்னுடைய வேலையா? ஆணும் பெண்ணும் சேர்கிறார்கள். கருவானது உருவாகிறது. 1 லிட்டர் பால்ல 3 லிட்டர் தண்ணி. அப்படி அந்த கருவானது உருவாகின்றது. ஆமாங்க. அதற்கு உயிர்களுக்கும் கர்த்தாயின் அப்பா தான். சரி ஐயா. படைக்கும் தொழில் செய்யக்கூடியவர். ஆமா. பிரம்மசுதன். ஆமா.
3 லோகத்தை சுத்தி வரக்கூடியவர் ஆமா. நாரத மகாமுனிவர். உண்மைதான். தேவர்களுக்கு உபகாரி, அரக்கர்களுக்கு அபகாரி. அதுக்குதான் வந்தியா? சரிங்க. இந்த கடல் மத்தியில வர காரணம் உடைய தலைவன் கடல்கண்டா சூரனை சந்திக்க வேண்டும். பார்த்தாயாடா? ஐயா, கடல் கண்டா சூரை காண்பதற்காக வந்திருக்கிறார். உங்க பேரை சொல்லலன்னா வாயில வர மாட்டேது. அடையாளம் எதனா போடுங்க. அடையாளமாக இதோ, இது இருக்குது. ஏதுங்க? யோக தண்டு. உணவு தண்ணி உணவு வடிவாக்கி ஐயா, நமது சப்பையை தேடி சபையை தேடி உங்கள் கொட்டையை நாடி கோட்டையை நாடி வந்திருப்பதியா? யாரே? அந்த நாரத்தை நாடிய கணக்கத்தை தேடி முடிப்பவர் அந்த நாரதம் உள்ள பிரம்மதேவன் நாரத பிரம்மசூதன் வந்திருக்கிறார். ஏய் அப்படியா? நாரத மகமுனிவர் நம் கோட்டையை நாடி வந்திருக்கிறார். ஆமாங்க, அவர் எங்க இருக்கிறார்? அவர் வெள்ளிக்கு இருக்கிறார். ஒரு சொம்புல தண்ணி எடுத்து போய் கைவிட்டு வந்துகிறேன் மோத்தப்பா. அடையலே. நீ செஞ்சவரை கை கட்டி வாய் பற்றி மரியாதை எடுத்து வருவா. டேய், போ சீக்கிரம். வந்த ஒரு பெரிய ஆள் ஒரு ஐயாவை கோவப்படுறாரு. கை கட்டி மரியாதை தப்போ. நீயே கையை கட்டணும், அவரை போய் கை கட்ட. நீ கட்ட கையை. அவன் சொன்னா உடிக்காக போச்சு. கையை காட்டுறானா? அவன் கையை காட்ட சொன்னான். காய புத்துடி யானை கை கட்டி போ. அங்க வர போற பாடுகள்லாம் அடிக்கிறாங்க நம்ம. உங்களை நான் பார்த்தது கிடையாது. இன்றுதான் பார்க்கிறேன். பார்த்த உடனே என் மனமானது மகிழ்ச்சியாக இருக்கிறது. சுவாமி, மாதவ நாரத மாமுனி மாதவே நாரத மகமுனியேந்தர் வருக வருக திருமை வேண்டானி
ஓயப்பா ஓயா ராஜா ஓயா சீமானே சீமானே யா ராஜா நம்ம 16 பேரும் ஒன்னாத்தானடா வேன்ல வந்தோம். உனக்கு மட்டும் எப்படா ஏமா வந்திருப்பா யார் ராஜா உனக்கு எப்படிடா ஏமா வந்தோம்? மூக்க சிந்தி கீழே தானே போடுவாங்க. ஐஸ்கிரீம் பாஜ ஓயா பருப்பு அம்மா இது நம்ம மூக்கு நம்ம சரி இது நம்ம மூக்கு நம்ம சரி இத கீழே சிந்தி போட்டா கொரோனா வரும் இல்லன்னா காக்கா தூக்கி போடும். யார் ராஜா பஸ்ல சீட்டு இருந்தா கூட உட்கார மாட்டான் அம்மா நின்னுக்கிட்டு தானே வருவான். தூக்க கண்ணுல பொம்பளை மேல விழுந்து உதவாங்குவானு அத பார்த்து நாங்க சிரிச்சிங்க இருப்போமே. அந்த காலம் எப்ப மதியானம் போன் பண்ணினா ஒரு நாடகனை கேட்கலாம். டேய் நம்ம தையார் போற வழியில ராமச்சந்திரர் மதியானத்துல இருந்தா சாப்பிடல பழக்கணுமா வேனை வந்து நின்னுதா இல்லையோ நம்ம இறங்கி என்ன கேக்குறான் சோறு எங்க போடுறாங்கன்னு கேக்குறாங்க. எப்பா ஐயோ ஊரு சோறுனா ஊட்ட தங்க மாட்டியாடா பாடு கடவுளே. அற்புதமான சாப்பாடு எல்லாருக்கும் தலைவாழ இலை. இவன் பாவம் பண்ணான்னு தெரியல சின்ன இலையா போட்டுக்கிறான். அம்மா சின்ன இலையாக்குதுன்னு திரும்பி பார்க்காண்டி கையை விட்டு இலைக்கு இஷ்டக்கிறான். நீ வாழை இலைக்கு சண்டை வச்சியப்பா இன்னைக்கு உனக்கு இலை போடுற நேரம் வந்துட்டு ராஜாவே. எல்லாரையும் அழகா உட்கார வச்சு அண்ணன் குச்சியில சாப்பாடு வாரி 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 வைக்கிறான். அவன் அங்கத்துக்கு 10 பழுக்க எம்மா அந்த பேசனோடு சோத்த மாதிரி கவுத்துக்கணும் சுத்தி முத்தி பாக்குறான். சாம்பார் பக்கெட்டிய பார்த்த உடனே மூச்சு தொங்கல விட்டு மூச்சு பையன் கோழிக்கறி இல்லையான்னு கேக்குறான் பழக்க. கடவுள ஊரா கோழிக்கறி சாப்பிடுறான் அவனுக்கு சூத்த கலை போலியோ கலை போலியோ. ஐயோ கோழிக்கறி இல்லப்பா கருவோட்டு குழம்பு தாமா சொன்னாங்க. செம்பா எழுந்து உக்காத்திக்கணும் நல்ல மம்டியில வாரி வைக்கிற மாதிரி கருவோட 3 கரைஞ்சி வாரி வச்சாங்க. நல்லா எடுத்து காரமணி கோதரா மாதிரி கோதனானே. ஐயோ சாவரத்துக்கு தான் கோதனானோ. ராஜா 4வது சாப்பாட்டுக்கு ரசம் ஊத்துன்னு கேட்டியாப்பா. 4வது சாப்பாடு ரசம் கேட்கறான். அப்ப 3வது சாப்பாடு என்ன அந்த கருவோட்டு கொஞ்சம் அம்மா 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 அம்முன்னுங்கிறான். இதே பெரிய முள்ளு தொண்டில மாட்டேங்குது கருவோட்டு முள்ளு. என்னடா சவுண்ட் திரும்பி பார்த்தா இத உள்ள இறக்கத்துக்கு ரசம் கேட்டுக்கிறான். அந்த அம்மா அழகா ரசம் எடுத்தாந்து ஊத்தினாங்க. ஒரு வா வாரி வச்சாமா ஏமா வாரி வைக்கிற மாதிரி
ரசத்துல உப்பு இல்லை பெருக்கு. உப்பு தரணும் கொடுக்கணும் வீட்டு உள்ள ஒண்ணாங்க. இதாங்காச்சு கரண்ட் ஆஃப் ஆகி போச்சு. கரண்ட் வர வரைக்கும் கம்முன்னு உக்காந்துருந்தா இன்னும் அவன் வயிற்றுல மம்டி வச்சு கட்டும். அவனை சின்ன அம்மா பெரிய அம்மா போட்டு தூக்கி போவா. சால்ட்டு உப்புன்னு பக்கத்துல இருக்கிற கோலமாவை வாரி சோத்துல போட்டு ஓயா ராஜா ஓயா சீமா இந்த பாவி நான் வந்து புதுசூல நானும் இந்த பாவி இந்த கம்பெனிக்கு வந்து 8 வருஷம் ஆகுது. வந்த வருஷமே கொரோனா. சாப்பிட்டு வீட்டு வாசல் முன்னாடி படுத்திருந்தேன். இந்த பாவி நான் என்ன பண்ண வயிற்ற கலக்கிச்சேன்னு இடம் தேடினேன். நான் வந்த புதுசுல நான் வாசலிலே பேணு போயம்மா இவன் பக்கத்துல படுத்து அந்த பாவி சும்மா இருக்க கூடாதா? ஐயோ அத துவரம் பருப்பு அத துவரம் பருப்பு இந்த பொட்டை தொட்டு தொட்டு நக்கி பார்த்தா அவன் நக்கி பார்த்தா சாவலா 14 பேரை தூக்கிட்டுதான்பா நான் போவேன். ஒரு ரவுடி நாளாவலாம் ஒரு ராரது ரவர் 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 அவர் எப்படிப்பட்டவர்? அவர் நானே முச்சிருக்கேன். நல்லவன் நினைக்காதீங்க. ஊடு கொளுத்தி நாரதர் கலகம் நன்மைகள் முடியும் என்று பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். நன்மைகளை முடிச்சா இதுல நிலைக்கும். இல்ல நீ நினைப்ப. ஆமா நமது கோட்டையை நாடி நாரத மகன் வந்திருக்கிறார். அவர் ஏன் வர வேண்டாம்? எதற்காக வரட்டும் புரியவில்லையே. இதுவரையிலும் நம் கோட்டைக்கு வராத நாரத மகா முடிவு வந்திருக்கிறார் என்றால் உன்னை காண வேண்டும். இந்த நாட்டையும் சீரோடு எப்படி அரசாட்சி செய்கிறாய் என்று பார்த்துவிட்டு போகலாம். அப்படியா? ஆமா முருகன் என்ற உடனே பயந்து ஓடு. என்ன காரணம்? எந்த முருகன்? என்ன முருகன் இருக்கிறார்? கையாறு முருகன் கூத்து பார்க்க வந்துக்கிறான். நான் திருச்செந்தூர் முருகன் பார்த்தேன். நான் அவனுக்காகத்தான் பயந்து கொண்டு வந்து கொண்டு வருகிறேன். திருச்செந்தூர் முருகன் கூட கள்ளக்குறிச்சி போய்க்கிறான். சுவாமி நாங்கள் பயப்பட தேவை. எப்படி என்றால் அந்த முருகனுக்கு தந்தையாக வரக்கூடியவன் யார்? அந்த முக்கண் படுத்த பரமனை கோரி கடும் தவம் செய்து காவி கமண்டலம் மூட்டி வரங்களை பெற வேண்டும். ஐயா வேண்டாம். இப்பேற்பட்ட வரம் பெற்றவர்கள் எல்லாம் இந்த வையகத்திலே வாழ்ந்ததாக நல்லதுதான் உரைக்கப் போகின்றேன். வாழ வழிவகுக்கின்றேன். அப்படியா? அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? சாகா வரம் ஏகா உடல் நம்மை விட்டு போகாத செல்வம். இது தவிர இந்த மண்ணிலே மனது வைக்கக்கூடிய 7.5 கோடி மந்திரஜாலம், இந்திரஜாலம், மாயாஜாலம், கூடு விட்டு கூடு வாய்தல், ஓடி வைத்தல், மோடி எடுத்தல்,
இப்படிப்பட்ட வரங்களை வரங்களை நீ பெற்றுவிட்டால் அந்த முருகன் என்ன யாராலும் உனக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. சபாஷ் 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 சபாஷ். அது தவிர எந்த ஒரு ஆண் வர்க்கத்தாலும் உனக்கு அழிவு என்பதே இருக்கக்கூடாது. அப்படியா? அப்படிப்பட்ட வரத்தையும் நீ பெற வேண்டும். கேவல பெண்களை பற்றி கவலை கவலையே கிடையாது. ஏய், நாரதர் என்ன சொன்னார்? நமக்கு நன்மையை எடுத்து வைத்திருக்கிறார். நாரதர் சொன்ன வண்ணம் இப்போது புறப்பட வேண்டும். கைலாய புறப்பட இமாச்சலம். அந்த ஆளு எங்கன்னா டீ குடிச்சிட்டு உள்ள பட்டு ஏன்டா இது மாதிரிலாம் பண்ற? கேட்டு டேய், நல்லதுதானே சொன்னேன். எங்கன்னா மாம்பட்டு கோயில பொறி உண்டை வித்து நடுறானா? சரி, வாங்க. நாரத மகாமுனிவர் உங்களாண்ட ஒரு கேள்வி கேட்கலாம்ங்கிறேன். என்ன பார்த்தாடா? காலத்தையும் உணர்ந்தவர் உண்மைதான். ஐயா. 2 கை இல்லாதவன், 2 கை இல்லாதவன், 4 கால் இல்லாத மான சுட்டுட்டான். சொல்ற 2 கை இல்லாதவன், 4 கால் இல்லாத மான சுட்டுட்டான். எப்படி சொல்லுவா? அது 2 கண்ணு இல்லாதவன் பார்த்தான். கண்ணே இல்லாதவன் எப்படி பார்ப்பான்? காது இல்லாத செவிடன் ஆண்ட போய் சொல்றான். செவிடன் ஊமை ஆண்ட சொல்ல ஊமை காயில ஊரை கூட்டி பஞ்சாயத்துல என்ன சொல்லிருக்கு? ஏண்டா 2 கை இல்லாதவன் 4 கால் இல்லாத மானை எப்படி சொல்லுவான்? கண்ணு இல்லாதவன் எப்படி பார்ப்பான்? கேள்வி கேட்கறது யாரு? நீதான் கேக்குற. பதில் யாரு சொல்லணும்? நான் தான் சொல்லணும். அப்ப என்ன ஏன்டா நீ கேள்வி கேட்கலாம்? ஏண்டா கண்ணு இல்லாத எப்படிடா பார்ப்பான்? என்ன ஏன்டா ஊமை எப்படி வாய் திறந்து பேசும்? எப்படிடா பேசும்? அதுக்கு பதில் சொல்லுங்க. ஏடா எனக்கு தெரியலடா. தெரியாதா? பவுடர் போட்டுன்னு வந்துட்டேன். அன்னைக்கு கட்டலே அந்த 4 அடி பாட்டு காயில 1.25 பங்கு கேட்கறேன். ஆமாடா. ஏய், மொத்த பக்கமே எனக்கு தந்தாலும் சரிக்காதுடா. ஆமா. சரிங்க, இந்த கேள்வியை விட்டுடு. இன்னும் ஒரு இலக்கிய கேள்வி. இலக்கிய கேள்வி. ஆமாங்க. என்ன கேள்வி? ஒரு அண்ணன் ஒரு தம்பி. அண்ணன் தம்பி. அண்ணன் தம்பி. அண்ணனுக்கு கல்யாணம் ஆகுது. ஆகுது. அப்ப தம்பிக்கு அண்ணன் பொண்டாட்டி என்ன வேணும்? அண்ணியா வேணும். பரவாயில்ல, இதெல்லாம் யாரும் சொல்லி கொடுத்துருக்கா? யாருக்கு யாரா சொல்லி கொடுறேன்? உனக்கே நான் சொல்லி கொடுத்துற பல கதையை. கடவுளே, சொல்லு சொல்லு. பெரிய வரப்பு சின்ன வரப்புன்னு இல்லையா? சொல்லு. அதனால ஏன்னா இதுக்கு விடை தெரியும். எனக்கே சொல்லி கொடுத்துருக்கேன். ஏண்டா தெரிஞ்சா சொல்ல போற? தெரியலன்னா போத வாங்கி பார்ப்பேன். வாங்க. 1 வருடம் ஆகுது கல்யாணம் ஆகுது. 1 வருடம் ஆகுது அண்ணனுக்கு திருமணம் முடிஞ்சு. அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை. அதனால அண்ணி இந்த ஊரை சுத்தி பார்க்கணும்னு கேக்குறாங்க. ஆனா யாருக்கிட்ட கேக்குறாங்க? மைத்திரம் கிட்ட கேக்குறாங்க. அதனால அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை. அண்ணிய கூப்பிட்டுக்கணும் ஊரை சுத்தி காட்ட போறான். அந்த ஊர்ல 2 குளம். ஒரு குளத்துல நிறைய தாமரை பூ, ஒண்ணு கூட நல்லா இல்ல, சரியில்லை. இன்னொரு குளத்துல ஒரே ஒரு தாமரை பூ அழகா பூத்து குளம். அண்ணி தம்பியாட கேக்குறாங்க, யாராண்ட? மைத்திரம் கிட்ட. பூ மேல ஆசையா இருக்குது. இவன் போறான், ஆள் அதிகமா இருக்குது, சேரா இருக்குது, பறிச்சு தர முடியும் வந்துடுறான். அண்ணி ஆசைப்படுறாங்க. அந்த பூவை பைக்கலாம் அண்ணியா போறாங்க. அவங்களே இறங்குறாங்க. தவறி அந்த குளத்திலேயே விழுந்து உயிருக்கு போராடுறாங்க. ஐயோ அண்ணன் தான் நினைப்பாரோ, ஓடி அண்ணியை காப்பாத்தலான்னு போறான். அப்போ அந்த அண்ணி சொன்னாலாம், என்ன சொன்னாங்க? நீ என்ன காப்பாத்தலனா காப்பாற்ற வேண்டுமாடா, அண்ணன் கைப்படாத இடத்த புடிச்சு என்ன தூக்கு. அட போடா. ஆனா அவன் தூக்கி காப்பாத்திட்டான். அவன் எந்த இடத்த புடிச்சிருப்பான்னு கரெக்டா சொல்லி. அண்ணன் கைப்படாத இடம் எந்த இடமா இருக்கும் எனக்கு தெரியல. நீ சொல்லி கொடுத்தா எனக்கே தெரியலடா. கணவன் கைப்படாத இடம் எந்த இடம் எனக்கு தெரியல. இதுதான் பதிலே பார்த்தேன். எனக்கே தெரியல. இது தெரியலனா தெரிய வேண்டுமாடா, கையில வாங்கி வச்சுக்கிறேன். 10,001 ரூபாய் அட்வான்ஸ். அதை வாங்கி எடுத்துக்கணும். உள்ள வாட்சி நீ வச்சு கொடுத்துட்டு போனா